பெருந்தலைவர் காமராஜ் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட்ல சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் ஜீவானந்தம். ஒவ்வொரு கூட்டத்திலும் அவருடைய ஆக்ரோஷமான ஆவேசமான வெற்றி கூச்சல் ஆதாரப்பூர்வமா பேசுறது அப்படி பேசுவாங்க. இவ்வளவு நடக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். அவர் இந்த தாம்பரத்துல எம்எல்ஏ இருக்கிறார். அந்த தொகுதியில ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்கு. அதுக்கு நிகழ்ச்சிக்கு போறாரு காமராஜர் முதலமைச்சர். நெருங்கி போற போது ஏன்பா ஜீவா தொகுதி பாது அந்த தொகுதியில் அவருக்கு ஜீவா கிட்ட போய் இன்விடேஷன் கொடுத்துட்டீங்களான்னு கேட்கிறாரு அதிகாரிட்ட. கொடுத்தாச்சியா? சரி சரி. நெருங்கி போற நேரத்துல அவர் வீடு எங்கன்னு தெரியல. கூட்டம் நடக்கிறதுல பக்கத்திலே தலைவர் தொலைவில் இருக்காங்க. இல்ல பக்கம் தாங்க ஒரு 5 நிமிஷம் கூட அப்படி போயிட்டு போனாங்க. சரி அப்ப அங்க போங்கப்பா அவரையும் கூட்டு போவோம். இவர் ஆளுங்கட்சி முதலமைச்சர், அவர் எதிர்க்கட்சி தலைவர். ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்தில் இவங்க தான் சண்டை. ஆனா முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் வீட்டுக்கு போறாரு. அங்க போனா ஒரு குடிசைக்கு முன்னால வண்டி நிக்குது. என்னப்பா இங்க நிக்கிறீங்க? இதாங்க அவர் வீடு. இறங்கி போறாரு. இடுப்புல ஒரு துண்டு கட்டிட்டு இருக்காரு ஜீவா. என்னடா அது நேரமாக நிகழ்ச்சிக்கு துண்டை கட்டி நிக்கிறேன். உடனே அவர் ஆமா நீ முதல் மந்திரியும் அதிகாரத்தை காட்டினா நான் பயப்படலாம். நான் தோச்சு போட்டுருக்க வேட்டி சட்டை பயப்படுமா? காஞ்சாதான் நான் போடணும். அதிர்ச்சி அடைந்த முதலமைச்சர் பக்கத்துல அதிகாரி சொல்லி பக்கத்துல கதர் கடை இருக்கான்னு கேட்டு அவர்கிட்டயே கேட்கல. அவர் சைஸ் என்னன்னு சொல்லி ஒரு ஜிப்பாவும் வேட்டி வாங்கிட்டு சொல்றாரு. இப்போது கட்டிட்டு வந்து தொடர் 2 பேரும் மேடையில போது ஒருவர் தோல்ல ஒரு கை போட்டுக்கலாம் மேடைக்கு போறாங்க. அவங்க கருத்துல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. திரும்பி வந்து நடந்ததுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் திரும்பி அவர் வீட்டுல இறக்கி விடுறாரு. இறக்கி விடும்போது முதலமைச்சர் சொல்றாரு ஏண்டா குடிசையை வச்சிருக்கிற ஒரு ஓடாது போடக்கூடாது. உடனே அவர் சொல்றாரு இடமே என் இடம் இல்ல, நான் புறம்போக்கில் வச்சிருக்கேன், ஓடு எப்படி போறது? இது இடம் உனக்கு இல்லையா புறம்போக்கா? நாளைக்கு பட்டா போட்டு கொடுக்குறேன். உடனே ஜீவானந்தம் அவர் பாருங்க இப்பதான் தெரியுது நீ எப்படி எனக்கு பாசம் காட்டுற மாதிரி மோசம் பண்றேன்னு. என்னடா சொல்ற? இங்க சுத்தி இருக்கிற 200-300 குடிசை எல்லாமே புறம்போக்கில் இருக்கு. எனக்கு நீ பட்டா போட்டு கொடுத்தனா எல்லாரும் எனக்கு எதிரியாயிருவான்ல. அதான அவன் திட்டாக்குறாரு. எதுவுமே பேசல காமராஜர். வர்றார் 3வது நாளே அங்க இருக்க 250-300 பேருக்கு எல்லாருக்கும் பட்டா வருது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்ல, 2 பேரும் மக்களுக்கு தானே பணியாற்ற வந்திருக்கிறோம். அந்த உணர்வு அங்க இருந்ததுக்கு இதை விட ஒரு உதாரணம் தேவையில்லை.